சரி, ஓகே. உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த 21 நாள் கூட்டத்தின் 6வது நாளில் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். நம்ம நேற்றைய தினத்தில் யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற சம்பவங்கள், யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிற சம்பவங்கள், அப்புறம் பஸ்காவிலிருந்து இயேசு கிறிஸ்து வெளியே வந்து அந்த கேத்ரோத் என்ற ஒரு ஆற்றை கடந்து ஒலிவ மலைக்கு போகிறத நம்ம என்ன பண்ணுறோம், அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். ஒருவேளை புதிதாக வந்தவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்ல வருகிறேன். இந்த 21 நாள் கூட்டத்தில் நாங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், கெத்செமனே தோட்டத்திலிருந்து கொல்கதா வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்ததுன்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் பஸ்கான்றதை அனுசரிக்கிறார். அந்த பஸ்காவை முடித்து இப்போதான் கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வருகிறார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த இரவு என்ன நடந்ததுன்றதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரியாக இயேசு கிறிஸ்து பஸ்கா அனுசரிக்கும்படியாய், ராபோஜனத்தை அனுசரிக்கும்படியாய் சரியான 7 மணிக்கு என்ன பண்றாருன்னா மேல் வீட்டு அறைக்கு ஏறுறார். 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா அந்த லாஸ்ட் சப்பர்னு சொல்லப்படுகிற ராபோஜனத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். அப்படின்னா சாப்பிட்றாரு. அந்த ஆகாரத்தை முடிச்சுட்டு 9 மணிக்கு அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து கிளம்பி ஒலிவ மலைக்கு நேராக இயேசு கிறிஸ்து போகிறார். அந்த ஒலிவ மலைக்கு போகிற வழியில தான் நம்ம அந்த ஆறை பார்த்தோம். என்ன ஆறாது? கேதருன்ற ஆறை. கெதருவா என்ன பாருங்க, கெத்ரோத் ஆறை நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். அந்த ஆறுல இயேசு கிறிஸ்து நடந்து போய் தான் என்ன பண்றாருன்னா ஒலிவ மலைக்கு போகிறது பார்க்கிறோம். இந்த ஒலிவ மலைக்கு ஏன் இயேசு கிறிஸ்து போறாருன்னு கேட்டா, அந்த ஒலிவ மலையில தான் கெத்செமனே தோட்டம் இருக்கு. இந்த ஒலிவ மலை எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா சில பேர், அது வந்து ஒரு படிப்படியா இருக்குமா. இஸ்ரவேல் தேசமே ஒரு மலை சூன்றிய ஒரு தேசம். பாருங்க, மலைன்னு சொன்னா அது பெரிய மலையில ஒரு சின்ன சின்ன மேடு மாதிரி. எத்தனை மலைகள் இங்கே வந்து ஒலிவ மலை நம்ம பார்க்கலாம், தேவாலய மலை பார்க்கலாம், சியோன் மலை நம்ம பார்க்கலாம், இன்னும் பல மலைகள் அந்த எருசலேமை சுற்றியும் எருசலேமைக்குள்ளேயும் எக்கச்சக்கமான மலைகளை நம்ம இந்த ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒலிவ மலை பெரிதாக இருக்கும். அந்த ஒலிவ மலையில் ஒரு செகண்ட் ஸ்டெப்பு, அந்த ஒரு படிப்படியாக இருக்கும் நான் சொன்ன பாருங்க. அதில் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிற ஒரு கார்டன் தான் என்னன்னு கேட்டால் கெத்செமனே தோட்டம். இந்த கெத்செமனே தோட்டம் வந்து வேத வல்லுநர்களால் அரமேத்தியனாகிய யோவான்னு சொல்லப்படுற ஒரு மனுஷன் இருக்கிற உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பின்னாடி அந்த அந்த டெட் பாடியை, இயேசு கிறிஸ்துவிய சரீரத்தை ஒரு மனுஷன் வாங்கி அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்றான் பாத்தீங்களா, அவன் பேரு தான் அரமேத்தியன் ஆகிய யோசேப்பு. இவரை குறித்து நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த மனுஷனுக்கு தான் அந்த கெத்செமனே தோட்டம் சொல்லிட்டு அநேக பேர் வரலாற்று ரீதியாக அதை ப்ரூவ் பண்றாங்க. ஏன் இங்க ஒரு தோட்டம் இருக்குதுன்னு கேட்டா, எருசலேம் என்ற பட்டணம் ரொம்ப ஒரு சின்ன பட்டணம், ரொம்ப ஒரு சின்ன ஒரு பட்டணம். அங்கே வந்து லேண்டெல்லாம் வாங்க முடியாது, அங்கே தோட்டத்தெல்லாம் வைக்க முடியாது, அது ரொம்ப ப்ரைஸாக இருக்கும். ரெண்டாவது அங்கே இடமே இல்லை. அதனால பெரிய பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எருசலேமுக்கு வெளியே இருக்கிற இப்படியாப்பட்ட ஒரு மலைகளில் வாங்குறது வழக்கமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதில் இந்த அரமேத்தியனா இருக்கிற யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த ஒலிவ மலையில் 2வது லேயரில் இருக்கிற இந்த கெத்செமனே தோட்டத்தை அவர் உரிமை கொள்கிறார். அந்த இடத்துக்கு இயேசு அப்பப்போ வந்து ஜெபிக்கிறது வழக்கமா இருக்குது. சில பேர் சொல்றாங்க அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு ஒரு கேட் இருந்துச்சு, அந்த கேட்டோட சாவி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஸ்பேர் கீ கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய குழுவினரும் இயேசுவோட சீஷர்களும் எப்ப வேணாலும் கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அவங்க என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணி கொள்ளலாம். அந்த அதிகாரத்தை அரமேத்தியன் என்ன பண்ணிருக்காரு, யோசேப்பு என்ன பண்ணிருக்காரு என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பஸ்கா அனுசரிச்சு ஆச்சாச்சு 7 to 9 மணி வரைக்கும். இப்போ 9 மணிக்கு இயேசு கிறிஸ்து கடந்து ஜெபிக்கும்படியாய் போகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியாய் இந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள நுழைறாரு. நுழைந்த உடனே ஒரு 8 பேரை அங்கே நிற்க வச்சிட்டார். முக்கியமா இருக்கிற 3 சீஷர்களை மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் உள்ள இட்டுன்னு போறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கெத்செமனே தோட்டத்துக்குள்ள வந்த உடனே 8 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அங்கே நிற்க வைத்து ஜெபிக்கும்படியா சொல்றார். அதுக்கப்புறம் 3 சீஷர்களை, பேதுரு, யோவானு, யாக்கோபு, இந்த 3 பேரை இயேசு கிறிஸ்து உள்ள அழைத்து கொண்டு போறார். அப்ப மிச்சம் இருக்கிறவங்க யாரு, யூதாஸ் காட்டி கொடுக்கும்படியே போயிட்டான். இப்போ பேதுரு, யோவானு, யாக்கோபு இங்க வந்துட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்தரியா, பிலிப்பு, பர்த்தலோமியோ, மத்தேயு, தோமா, சீமோனு, யூதாஸ் காரியத்தை சொல்ல யூதாஸ், இவங்க எல்லாருமே இந்த 8 பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த கேட்டாண்டே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து கொஞ்சம் உள்ள போயிட்டு அந்த ஒரு ஒலிவ மரத்தின் அடியில இவங்க 3 பேரையும் அங்க இருக்க சொல்லி ஜெபிக்கும்படியா இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம என்ன பண்றோம், சுவிசேஷ புத்தகத்துல பார்க்கிறோம். வாசிக்கலாம், வசனத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், தொடங்கலாம். வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம்
22 எங்கேருந்து வருது அது வாசிங்க, வசனத்தை சொல்லிட்டு. லூக்கா 22 40ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 22 40வது வசனத்திலிருந்து. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது, எவ்விடத்தில் கெத்செமனே தோட்டத்தில் சேர்ந்த போது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே போதும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணார். இப்போ கவனிங்க, இந்த சம்பவத்தை நீங்க கவனிச்சா உங்களுக்கு புரியும். கவனிங்க, கெத்செமனே தோட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே 8 பேரை கேட்டுக்கிட்டே இயேசு கிறிஸ்து நிக்க வச்சிட்டாரு. இப்போ இயேசுக்கு ரொம்ப கிளீனா தெரியும், இயேசுக்கு மாத்திரத்தல்ல தெரியும்ன்றதுல யூதாஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த லாஸ்ட் சப்பருக்கு அப்புறம் ப்ரோக்ராம் என்ன. ப்ரோக்ராம் லிஸ்ட் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு இருக்குது பாருங்க. லாஸ்ட் சப்பர் மேல் வீட்டு அறையில ராபோஜனம் சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்டு முடிச்சவனே என்ன பிளான் நெக்ஸ்ட்? கெத்செமனே தோட்டத்துக்கு இந்த ஆத்து வழியாய் கடந்து கெத்செமனே தோட்டத்துக்கு போய் நம்ம ஜெபிக்கலாம்ன்றது பிளான் இருக்குது. பிளான் இருந்ததுனால தான் யூதாஸ் கரெக்டா எங்க வரா? கெத்செமனே தோட்டத்துக்கு வரான். அப்ப கெத்செமனே தோட்டத்துக்கு போனோடனே 8 பேரை நிக்க வச்சாச்சு. பேதுருவும் யாக்கோப்பும் யோவானையும் கொஞ்சம் முன்ன போயிட்டு ஒரு ஒலிவ மரத்துக்கு கீழே இயேசு கிறிஸ்து அவங்கள உட்கார வச்சுட்டு இயேசு சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாத வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு சொல்லிட்டு போகிறார். இயேசு அங்கது கல்லெறியும் தூரத்தில், அங்கேருந்து கல்லெறிஞ்சா எவ்வளோ தொழுவு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்க, கல்லெறிகிற தூரத்தில். அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து அப்படின்னா ரொம்ப கிட்டதா சொல்றாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து போய் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கல் இருந்துச்சான், பாறை போல ஒரு பெரிய கல் இருந்துச்சான். அந்த கல் 3 லேயரா இருக்குமா, 3 படியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த 3 படியில 3வது படி மேலே போய் இயேசு முகம் குப்புற விழுந்து முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து, அதை நம்ம யோவான்ல வாசிக்கிறோம், அது மறுபடியும் மத்தேயுல வாசிக்கிறோம். எல்லா புத்தகத்திலும் இதை குறித்து நம்ம பார்க்குறோம் பாருங்க. முகம் குப்புற விழுந்து அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நல்லா கவனிங்க, இந்த 3 பேரை இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியா விட்டுட்டு போறார். யார? பேதுருவையோ யோவானியோ யாக்கோபோ. இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அங்க இருக்கிற அந்த காஞ்ச இலைகளெல்லாம் ஒன்னா சேர்த்து நெருப்பு தீ பத்து வைத்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா குளிரான வேலை பாருங்க, குளிர் காய்ந்து கொண்டிருக்காங்க. குளிர் காய்ஞ்சுன்னு அவங்க மேலே இருந்த ஸ்காஃபை எடுத்து அவங்க மேலே போட்டுன்னு அந்த ஷால்வை மாதிரி இருக்கிறத உடனே நல்லா தலைக்கு கட்டுன்னு கும்முன்னு தூங்கினுக்கிறாங்க. யாரு? இந்த 3 சீஷர்கள். என்ன சம்பவிக்க போகுதுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவரை பிடிக்கும்படியாய் எல்லாரும் வரப்போங்கிறாங்க. இதை எந்த மனுஷனுக்கும் எந்த நாலேஜும் இல்லை. அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. இப்போதான் மேல் வீட்டாரையில் ஃபுல்லாக சாப்பிட்டவொடனே இப்போ நல்லா தூக்கம் வருது. குளிருக்கு நல்லா போகியை போட்டுன்னு நல்லா உறங்கின்னு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியே போயிட்டார். அந்த இடத்துல இருந்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. 22 பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இயேசு இப்படி ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு? பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் சொல்லிட்டு கேட்கிறார். எந்த பாத்திரம்? இப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் பலியா ஆகிறத இயேசு நன்கு அறிந்திருந்தார். இப்போ இயேசுவை என்னெல்லாம் கொடுமை கொடுக்க போறாங்க, எவ்வளோ இயேசுவை அடிக்க போறாங்க, எவ்வளோ இவர் ரத்தத்தை சிந்த வேண்டியது வரும், எவ்வளோ இவருக்கு சம்பவிக்கிற எல்லா காரியங்களும் இயேசு நினைவு கூர்ந்து அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது ஒரு விதமான பயம். அநேக பைபிள் ஸ்காலருங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அனுபவித்த வேதனையை காட்டிலும், ஆகனின்னு சொல்லுவாங்க, அந்த வேதனையை காட்டிலும் இந்த கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த ஒரு வேதனைப்பட்டாராம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானங்க? கல்வாரி சிலுவையில் இயேசுவின் சரீரமெல்லாம் பிக்கப்பட்டு ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டு அவர் நிர்வாணியாய் தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. ஆனால் அதை விட ஒரு பெரிய வேதனையை இயேசு எங்க அனுபவிக்கிறாரு? இந்த கெத்செமனேல அனுபவிக்கிறார். எப்படி அது? எப்படி என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து சம்பவிக்கிற காரியங்கள் அறிந்திருக்கிறார். அந்த அறிந்த காரியத்தை இயேசு யோசிக்கிறார். வாசிக்க தொடர்ந்து, லூக்கால அப்படியே வாசிக்க தொடர்ந்து கீழே. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது இயேசு அப்படி ஜெபம் பண்ணாரு. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். இப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரே பயம். என்ன பயம்? மரண பயம் அல்ல. இன்னைக்கு அநேக பேர் கேட்கிறாங்க, இந்த இடத்துல இயேசு பண்ண ஜெபம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாய் ஆச்சு. இன்னைக்கு அநேக கடவுளை நம்பாதவர்கள், அநேக உலக ஞானம் படைத்த பிலாசபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு பாருங்க அவரை கடவுள்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இயேசு கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்றாரு? பயப்படுறார். பயந்து அவர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானா இந்த பாத்திரம்
இப்போ இந்த வச்சிருக்கிற இந்த ப்ரோக்ராம், அந்த பாத்திரம் என்றால் சம்பவிக்க போற அந்த இன்சிடென்ட்டை மாத்திரம் தயவு செய்து நிறுத்துங்க ஆண்டவரே, ஸ்டாப் பண்ணுங்க, இந்த சாவுல இருந்து என்ன எஸ்கேப் பண்ணுங்கன்ற மாதிரி இயேசு ஜெபிக்கிறார் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அநேக பேர் இயேசு கிறிஸ்துவ அந்த சொன்ன வார்த்தையை என்ன பண்றாங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள ஆக்குறார். ஆனா கவனிங்க, இயேசு கிறிஸ்து உண்மைக்கும் மரண பயத்தினால அவர் அங்க அழுவல, மரண பயத்தினால அங்க இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கல. அவர் எதற்காக ஜெபிக்கிறார் என்றால், இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இயேசு எதை பார்க்கிறார் என்றால், இதுவரைக்கும் யுகமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் யுகமாய் வாழ்றாங்க. பூமி ஆரம்பத்தின் சொல்றதை விட தேவர்கள் இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தோன்றப்பட்ட காலம் முதல் கொண்டு இவர்கள் ஒன்றாவே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இயேசுவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாவே வாழ்ந்து கொண்டிருக்காங்க, ஒன்னாவே இருக்கிறாங்க, ஒன்னாவே பேசுறாங்க, ஒன்னாவே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. யுகமாய் ஒன்னா வாழ்வுங்க. முதல் முறையாக சிலுவையில இயேசு தொங்கும்போது உலகத்தின் மொத்தம் பாவமும் யார் மேல வரப்போகுது? இயேசு மேல வரப்போகுது. இயேசு மேல உலகத்தின் பாவம் வந்த உடனே நடக்கிற முதல் சம்பவம் என்ன தெரியுமாங்க? பரிசுத்த ஆவியினாலும் பிதாவினாலும் இயேசு கைவிடப்பட போகிறார், பிரிக்கப்பட போகிறார். அந்த பிரிக்கப்பட போகிறதை இயேசு நினைவு கூர்றார். பிரிந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில 4வது வார்த்தை சொல்றார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க. இந்த தேவன் கைவிடுகிற சம்பவத்தை முன்பாகவே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் நினைக்கிறார். அந்த நினைக்கும் போது அந்த பிரிவை இயேசுவால தாங்கவே முடியல. பயங்கரமான ஒரு பிரிவு. யுகமாய் ஒன்றாய் வாழ்ந்தவங்க மனு குலத்துக்காக இயேசு முதலாவது பிரிக்கப்படுறார். யாருக்காகங்க? மனு குலனா வேற யாரும் நினைச்சுக்காது, எந்த ஒரு குலத்துக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்காகவும் எனக்காக தான் இயேசு கிறிஸ்து திருத்துவத்திலிருந்து பிரிக்கப்படுகிறார். நம்ம நேற்று பார்த்தோம் தெரியுமாங்க, அந்த 3 அப்பம் இருக்கும், அந்த 3 அப்பத்தில் நடுவில் இருக்கிற அப்பத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து அதை என்ன பண்றாரு? பிக்கிறார், உடைக்கிறார். ஏன் பிக்கிறார் என்றால், உங்களுக்காக திருத்துவத்தில் 2வது நபராக இருக்கிற இயேசு தனியாய் பிரிக்கப்பட்டு அவர் நமக்காக பிக்கப்படுகிறார், நமக்காக உடைக்கப்படுகிறார், நமக்காக நசுக்கப்படு. அதை தான் இயேசு காண்பிக்கிறார். இப்போ இதெல்லாம் இயேசு நினைத்து மிகப்பெரிய வேதனைக்குள்ளாய் போகிறார். ஆனால் பிதா இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் இயேசுவை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஆதலால பிதா என்ன செய்றாரு? இயேசுவை தேற்றும்படியாய் ஒரு தேவதூதனை பரலோகத்திலிருந்து அனுப்பி இயேசு கிறிஸ்துவை அந்த தேவதூதன் என்ன பண்றாங்க? கம்ஃபர்ட் பண்றாங்க, ஆறுதல் படுத்துறாரு. மறுபடியும் இயேசு கிறிஸ்து 2வது வரை கேட்கிறாரு, பிதாவே உமக்கு சித்தமானால். அப்புறம் தான் தேவதூதன் வந்து இவரை கம்ஃபர்ட் பண்ண பிறகு இயேசு சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு? ஆகிலும் உங்க சித்தம் நிறைவேறட்டும். ஏதோ கேட்கிறார், உங்களுக்கு சித்தமான பாத்திரம் நீங்கிட்டோம். அப்புறம் இயேசு சொல்றார், இல்ல ஆகிலும் உங்க சித்தம் நிறைவேறட்டும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து வேதனைப்படும் போது ஒரு முக்கியமான சம்பவம். அந்த எந்த சம்பவம் வாசிங்க தொடர்ந்து. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இது யார் எழுதுறாரு? இது எந்த புக்குங்க? லூக்கா எழுதுறார். லூக்கா யாரு? ஒரு டாக்டர். அவர் படிப்பில்லாத ஒரு பாமர அல்ல, ஒன்றும் தெரியாத ஒரு முட்டாள் அல்ல. அந்த காலகட்டத்திலே டாக்டராக படிச்சிருக்கார். சில பேர் சொல்றாங்க இவர் வந்து அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லப்படுகிற ஒரு எகிப்து தேசத்தின் தலைநகரமாக இருக்கிற அலெக்சாண்ட்ரியாவில் போயிட்டு டாக்டருக்கு படித்த ஒரு மனுஷன் இயேசு பண்ண காரியத்தெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பு தான் அவருடைய கண் சாட்சிகள், அநேக பேருடைய கண் சாட்சிகள்னாலும் அதை டாக்குமெண்ட்டாக என்ன பண்ணார்? லூக்கா புத்தகத்தை எழுதுறார். டாக்டரா இருக்கிறவருக்கு கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு டாக்டர் எழுதுறாரு, என்னன்னு எழுதுறாரு? எந்த புஸ்தகத்துல மென்ஷன் பண்ணாம லூக்கா என்னன்னு எழுதுறாரு என்றால், அவர் மிகுந்த வியாகுலத்துல ஜெபம் பண்ணி இருக்கும் போது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. சில பேர் சொல்றாங்க 1 டிராப் விழுந்துச்சு, 2 டிராப் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அநேக டிராப். இதை ஒருத்தர் விவரிக்கிறாங்க. எப்படி விவரிக்கிறாங்கன்னு கேட்டா, உண்மையாவே சொல்றேன், இது இன்னைக்கும் சில பேர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்படிப்பா அது வேர்வை ரத்தமா வரும்? எப்படிப்பா அது வேர்வை? அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அநேக பேர் சொன்னாலும் இதுக்கு சயின்ஸ்ல உண்மைன்றது என்ன பண்றாங்க? ப்ரூவ் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு உண்மையாகவே ரத்த வேர்வை சிந்தினாரான்னு கேட்டா கண்டிப்பா சிந்தினாரு. இதற்கு சயின்ஸ்ல கொடுக்குற ஒரு பேர் தான் ஹெமடைட் ரோசஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஹெமடைட் ரோசஸ்னா என்னன்னு கேட்டா, ரத்தம் வேர்வையா வருது பாத்தீங்களா? இந்த ரத்தம் வேர்வையா வரதா ஹெமடைட் ரோசஸ் என்ன பண்ணாங்க சொல்றாங்க.
இது எப்படி வர சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது நான் இதை பத்தி நீங்க ஃபுல்லா அதுதான் படிச்சிருந்தேன் பாருங்க. அதுக்கு சயின்ஸ்ல இதை நீங்க ஹெமட்டோமீரோசிஸ் நீங்களே அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு விலை தெரிஞ்சிடும். இன்னும் 2-3 வார்த்தைக்கு அதை நான் பின்னாடி சொல்றேன் பாருங்க. இதை பத்தி சயின்ஸ்ல எப்படி சொல்றாங்க கேட்டா, ஒருத்தர் விவேக்கிற ஒரு டாக்டர் இதை பத்தி கூகுள்ல அநேக பேர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. என்னன்னு கேட்டா, நம்முடைய சரீரத்துல அநேக ரத்த நாணங்கள் இருக்குதான். ரத்த குழாய் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பிளட் வெயின்ஸ் சொல்றோமே, ரத்த குழாய்கள் அநேக ரத்த குழாய் இருக்குதா. அந்த ரத்த குழாய் வந்து ஒரு மெயின் ரோடு போல, ஒரு ஹைவே போல. இந்த ஹைவேல இருந்து ஒரு சின்ன சின்ன ரோடுங்க பிரியும் தரங்க. அந்த மாதிரி நம்முடைய ரத்த குழாயில இருந்து இன்னும் சின்ன 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 குழாய்கள் பிரியுமா. அது நம்ம உடம்பு ஃபுல்லா கச்ச 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 கச்சன்னு இருக்குமா. ரத்த குழாய்கள் என்ன பண்ணும், உடம்பு ஃபுல்லா ரத்தத்தை கொண்டு போவோம், அது ஆர்ட்டுக்கு கொண்டு வரோம், மறுபடியும் ஆர்ட்ல இருந்து வெளியே போய் கொண்டு போவோம். இதெல்லாம் ரத்த குழாய்கள் செய்யற வேலை. ஆனா இன்னொரு ஒரு வெயின் இருக்குதுன்னு சொல்றாங்க, ஸ்மால் வெயின். அந்த வெயினுக்கு பேர் வந்து கேபிலரிஸ் சொல்றாங்க. இந்த கேபிலரிஸ்னா என்னன்னு கேட்டா, ரொம்ப சின்ன 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 ரத்த குழாய்க்கலாம். கேபிலரிஸ் ரொம்ப சின்ன சின்ன ரத்த குழாய்க்கலாம். இந்த ரத்த குழாய்கள் என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு மனுஷன் எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருக்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது, தாங்க முடியாத ஒரு கவலை, இன்னைக்கு நம்ம படுற கவலை மாதிரி இல்லைங்க, என்ன கொழும்பு பண்ணலாம் நைட்டுக்கு யோசிக்கிறீங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது இது எப்படி சொல்றாங்க, இதை பத்தி விவரிக்கும் போது எப்படி விவரிக்கிறாங்கன்னு கேட்டா, உண்மையாவே பூமியில சில பேருக்கு ரேரான கேஸ் இதெல்லாம் இருக்குது. ரேரா இந்த எமட்டோரோசிஸ் சொன்னமே, அது அநேக பேருக்கு இருந்திருக்குது. எப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த அரபு தேசங்கள் எல்லாம் ஏதாச்சும் பாவம் பண்ணிட்டா, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா, அவங்கள வெள்ளிக்கிழமையில நமாஸ் முஞ்ச பிரிக்க அவங்க என்ன பண்ணுவாங்களா, வெட்டுவாங்களாம். அந்த காலத்தில் ஏதாச்சும் தப்பு பண்ணா, திருடு கொள்ளைன்றவங்கள எல்லாம் பிடிச்சி வச்சுப்பாங்க. ஒரு சரியான டைம் வரும்போது அவங்கள முட்டி போட வச்சுட்டு, ரோட்லேயே முட்டி போட வச்சுட்டு, அவங்க ஒருத்தர் குனினோம், அவங்களுடைய கழுத்தை அப்படியே என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. இந்த வெட்டுறதுக்கு முன்னாடியே கத்தி எடுத்துன்னு வருவான் பார்த்தீங்களா, வரும்போதே அநேக பேருக்கு அவங்க வேர்வை ரத்தமா வரமா. வேர்வை ரத்தமா வரமா. ரெண்டாவது சொல்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்களாம். ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்க. காரணம் என்ன, இதை யோசிக்கிறோம், எது மரணத்தை யோசிக்கிறோம் பார்த்தியா நம்ம சாவ. அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஒன்றுமே தேவையில்லைங்க, நைட்டில் படுத்தாலே லப்பு டப்புன்னு உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும், வாட்ச் சவுண்ட் கேட்கும். நைட்டில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் உங்கள் இறுதிய சத்தமே கேட்கும், டப்ப 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 டப்ப. ஏன், ரத்த ஓட்டம், ஹை பிபி. ஆமாங்க, ஹை பிபி ஆகிடும். இந்த ஹை பிபி ஆகிட்டு அது அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடும் போது என்ன ஆகும்னு கேட்டால், இந்த பிளட் வெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரத்த குழாயில இருந்து வேகமாக ரத்தம் ஓடுறதுனால, அந்த வேகத்தினால இந்த சின்ன ரத்த குழாய்க்குள்ளெல்லாம் என்ன பண்ணுன்னா ஃபாஸ்ட்டாக அது போய் அந்த ரத்த குழா, நான் சொன்னல கேபிலரிஸ், அந்த கேபிலரிஸ் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டால் வெடிச்சு. இது அந்த கேபிலரிஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால், நம்முடைய தோலுக்கு உள்ளதான் இருக்கும். தோலுக்கு உள்ளதான் இருக்கும் பாருங்க, அந்த நரம்புங்க, அந்த சின்ன சின்ன நரம்புங்க, அந்த நரம்பு வெடிச்சு அந்த நரம்புடைய அந்த ரத்தம் வெளியே வந்து, அந்த ரத்தம் நம்முடைய வேர்வையினால ஒன்னா சேர்ந்து அப்படியே ரத்தமா ஊத்தமா பாருங்க, ரத்தமா ஊத்தமா. உண்மையாக இயேசு கிறிஸ்துக்கு என்னவா, இந்த கழுத்தில் அந்த ரத்தம் அப்படியே கடந்து வந்து இந்த துணியுடைய இந்த காலர் பகுதிகள், இந்த முன்னாடி இருக்கிற எல்லா பகுதியும் ரத்தமாய் நலிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இவர் குனிந்து ஜெபம் பண்ணிக்கிறார், ரத்த துளிகள் கீழே விழுந்திருந்தாலும் இந்த பக்கத்துலேருந்து வருகிற ரத்தமெல்லாம் இந்த ஷர்ட்டு, அவருடைய போட்டுருக்கிற அந்த வஸ்திரமே என்ன ஆயிடுச்சா, ரத்தத்தினால நலிஞ்சிடுச்சான். அப்போ சயின்ஸ் பிரகாரம் இயேசு வேர்வை ரத்தமாய் வந்தது பொய்யா உண்மையா? உண்மை. அது இன்னைக்கு இருக்கு சொல்றாங்க. எதுன்னு கேட்டா, இயேசுக்கு ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஹெமிடேஜ்ன்றாங்க, மைக்ரோஸ்கோபிக் ஹெமிடேஜ். இந்த மைக்ரோஸ்கோபிக் ஹெமிடேஜ்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப மைன்யூட்டான ப்ளீடிங். அப்படின்னா கையாட்டுக்குன்னா தப 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 தபன்னு ரத்தம் வரும், ஆமா தானங்க. ஆனா இது எப்படி தெரியுமாங்க, ஒரு ரொம்ப சின்ன 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 சின்ன, இப்போ நமக்கு வேர்வை வருது, இந்த அப்போ நம்ம சதையில வந்து தோல்ல வந்து ஓட்டக்குதா கண்டிப்பா இருக்குதுனால தான் வேர்வை என்ன வருது. வேர்வை எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? உள்ளதான் வருது. அந்த அப்போ கண்ணுக்கு தெரியாத அளவில் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் தெரியும் நம்முடைய தோல்ல வந்து என்ன இருக்குது, ஓட்டைங்க இருக்குது. அது போல இந்த மைக்ரோஸ்கோபிக் ஹெமிடேஜ்னா எப்படின்னு கேட்டா, அந்த ரத்த நாணங்கள் சின்ன 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 புள்ளியா, அதை நீங்க அடிச்சு பார்த்தாலே கூகுள்லயே ஒரு போட்டோ வரும், என்னன்னா கச்ச 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 ஒரு சின்ன 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 டாட் 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 ரத்தம் அப்படியே லைட்டா வெளியே வர மாதிரி அது காமிக்கிறது. அப்போ இதை பத்தி படிச்சா எனக்கு ஆச்சரியமாக பாருங்க. இயேசுக்கு இதுதான் உண்மையா நடந்தது. என்ன, அவருக்கு நாளைக்கு நடக்க போற சம்பவத்தை நினைச்சு ஹை பிபி ஆகி அந்த ரத்த ஓட்டம் வேகமாக்குறதுனால ரத்த நாணங்கள் இருந்து இந்த கேபிலரஸ்குள்ள ரத்தம் வேகமாய் போனதுனால அது வெடிச்சு, அந்த நரம்பு வெடிச்சு
இந்த மைக்ரோஸ்கோபிக் ஹெமிடேஜின் மூலியமாய் இந்த இரத்த துளிகள் வேர்வையோட கலந்து அது வெளியே வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய வியாகுலத்தில் இருக்கிறார், ஆகனியில் இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு பாரம், எவ்வளோ வேதனையான காரியங்கள் இருந்தால் நான் இயேசுவுக்கு ரத்தம் வேர்வையாக வரும். இன்னைக்கு நம்மளுக்கும் பாருங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா வேர்வை வந்துனே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வேர்வை எக்ஸாமுடைய கடைசி டைம் இன்னும் 10 நிமிஷம் இருக்குதுன்னா இன்னும் 2 பேப்பர் இருக்குது எழுதுறதுக்கு, இல்லை 2 வந்து ஒரு பெரிய பெரிய எஸ்ஐ எழுதுற மாதிரி இருக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகி வேர்வை வரும். பார்த்துக்கிறீங்களா? அது நார்மலான டென்ஷனு. இது உயிர் போகிற ஒரு நிலைமை. நாளைக்கு என்னை சாகடிக்க போகிறாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பிதாக இடத்துலேருந்து, பரிசுத்த ஆவியான இடத்துலேருந்து நான் பிரிக்கப்படுகிறேன் என்று இயேசு நினைக்கும் போது அவருடைய ரத்தங்கள் வேர்வை துளியாய் கீழே விழுத நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவம் நடந்த பின்னாடி கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விருப்பப்படுறேன். வேதத்தில் 2 தோட்டம் ரொம்ப முக்கியம். ஒன்று முதல் தோட்டமாக இருக்கிற ஏதியன் தோட்டம். அந்த ஏதியன் தோட்டத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த தோட்டத்துக்கு வரார். கெத்செமனே தோட்டத்துக்கு இயேசு வர்றதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு ஆதாம் ஏதியன் தோட்டத்தில் பாவம் செய்தான். இவன் பாவம் செய்தபடியால் ஒரு குற்றமற்ற அந்த ஒரு மிருகம் அந்த இடத்துல பலி ஆச்சு. அதை நம்மளுக்கு பார்த்துருக்குறோம். பலியானதுனால அதை பலி எடுத்து தான் இயேசு ஆண்டவர் என்ன பண்ணார்னா அந்த மிருகத்தின் தோலை எடுத்து மனுஷனுக்கு போட்டு நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு ஆதாம் தோட்டத்தில் செய்த பாவத்தினால தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய ரத்தம் வேர்வை துளியாக பூமியில விழுத நம்ம என்ன பண்றோம்? பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து எழுந்து சீஷர் இடத்துல போறார். சீஷர் இடத்துல போனா மறுபடியும் அவங்க தூங்கி கொண்டே இருக்கிறாங்க. முதல் வாட்டி வந்தாரு இயேசு கிறிஸ்து வந்து அவங்கள திட்டி, என்னது 1 மணி நேரம் கூட விழித்திருந்து உங்களால் ஜெபம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறார். முதலாவது ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு போறார், தூங்கிடுறாங்க. 2வது வந்து திட்டிட்டு போகிறாரு, அப்புறம் மறுபடியும் தூங்கி கொண்டிருக்காங்க. இப்போ 3வது வாட்டி வந்து பார்க்குறாரு இயேசு கிறிஸ்து. அப்போவும் அவங்க என்ன தான் பண்ணிருக்காங்க? தூங்கி கொண்டிருக்கிறாங்க. தூங்கி கொண்டிருக்கும் போது இயேசு சொல்றாரு, ஆயிடுச்சு, நேரம் வந்தாச்சு, எழுந்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு சொன்ன மாத்திரத்தில் கேட்டாண்ட வந்து யூதாஸ் வந்தாச்சு. யூதாஸ் வெறுமனே வரல, யூதாஸ் ஒரு மிகப்பெரிய படையோடு கூட வந்தான் என்று பார்த்தோம். ஆயிரக்கணக்கான சேவகர்கள், ஒருத்தர் 2 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ், ரோமுடைய சோல்ஜர்ஸ் வந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எருசலேம் தேவாலயத்துடைய காட்ஸ் காவலாளிகள் வந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த சினாகிரிப் சங்கத்தினுடைய போலீஸ் அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க 3 கூட்டத்தாரும் ஒரு திரளான கிட்டத்தட்ட 600 ரோம வீரர்கள், சோல்ஜர்ஸ், சேவகரா 600 சோல்ஜர்ஸ் வந்தாங்களாம். அது மாத்திரம் இல்லாமல் 400 டெம்பிள் கார்ட்ஸ், தேவாலயத்தினுடைய காவலாளர்கள் 400 பேர் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு செனகரேப்புடைய போலீஸ் படை ஒரு 250 பேர். அப்போ எவ்வளோ டோட்டலா? 1250 பேர் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படியாய் வருகிறாங்க. ஒரே ஒரு இயேசுவை பிடிக்க 1200 பேர். இந்த 1200 பேருக்கு தலைவனாய் மல்கோஸ் வரான். இந்த மல்கோஸ் கூட யூதாஸ் வருகிறான். இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு திரளான படை இயேசுவை பிடிக்கிறதுக்கு அந்த கெத்செமனே கேட்டுக்குள்ளே நுழையிறாங்க. கெத்செமனே கேட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாருமே ரொம்ப பரபரப்பாயிடுறாங்க. அந்த பரபரப்பான சூழ்நிலை என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிக்கலாமா? யோவான் 18ஆம் அதிகாரம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறேன் என்றார்கள். இவ பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே அவ்வளோ ஜனங்க வந்துக்கிறாங்க. 1250 பேர் வீரர்கள், எல்லாருமே சோல்ஜர்ஸ், போலீஸ், டெம்பிள் கார்ட்ஸ் வந்திருக்காங்க. இயேசு வாலண்டியரா போய் கேட்கிறாரு, நீங்க யார தேடுகிறீர்கள்? அது ஒரு இருட்டான இடம் பாருங்க, வெளிச்சம் அல்ல. நீங்க நினைக்கலாம் இயேசு இவங்களுக்கு நான் தெரியுங்கன்னா அது இருட்டான ஒரு வேலை பாருங்க. எல்லாருமே கையில டார்ச்னா ஒரு பந்தத்தை கொளுத்தி கொண்டு என்ன பண்றாங்க? வந்து கொண்டிருக்காங்க. இயேசு வாலண்டியரா கேட்கிறார், யாரை தேடுகிறீங்கன்னு கேட்கும்போது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடும் போது இயேசு சொல்றாரு,
அது நான் தான் என்று சொல்றார். அப்புறம் என்ன நடக்குது வாசிங்க. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். அவர்களுடனே கூட என்ன பண்ணாவ நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். என்னங்க, இயேசு நான் தான் சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் பின்னிட்டு தரையில என்ன பண்ணாங்களா? விழுந்தார்கள். அப்புறம் அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். இந்த இடமே ஒரு ஆச்சரியமாக இது பாருங்க. ஒரு மிகப்பெரிய தேவனுடைய வல்லமை, இயேசுவினுடைய வல்லமை வெளிப்பட்ட ஒரு இடம் சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. என்ன இயேசு சொல்றார்? நான் தான் சொல்றார். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல. அதே இடத்துல நீங்க வாசிக்கும் போது மேல ஒரு தடவை நான் தான் அவருன்னு சொல்றாரு, மறுபடியும் கீழே நான் தான் அவருன்னு சொல்றாரு. இதை கேட்ட மாத்திரத்தை எல்லாருமே என்ன ஆயிட்டாங்களா? கீழே விழுந்துட்டாங்களா? அவருடைய மகிமையை பார்க்க முடியாத அளவுல கீழே விழுந்துட்டாங்க. மறுபடியும் இயேசு கேட்கிறாரு, நீங்க யார தேடுகிறீர்கள்? மறுபடியும் கேட்கும்போது அவங்க மறுபடியும் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடும் என்றார்கள். போதும், நிறுத்துங்க. யார? சீஷர்களை சொல்றார், போக விடுங்கன்னு சொல்லிட்டு. என்ன தானே பார்த்துடுற, நான் வரேன், இவங்களெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், இந்த சம்பவம் நடந்துக்கும் போது இன்னொரு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், லூக்கா நினைக்கிறேன். அந்த லூக்கால இந்த 22:47 பாருங்களேன். லூக்கா 22:47. அவர் அப்படி பேசுகையில் இப்ப பேசுகிறார் பாத்தீங்களா? யாரை பார்த்து நினைக்கிறீங்க? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லுகிறார்ல. ஆனா யார் கன்ஃபார்ம் பண்ணும் இதை யார் கன்ஃபார்ம் பண்ணோம்? யூதாஸ் கன்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா யூதாஸ் தான் காசு காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிருக்கிறான். ஏன் யூதாஸ் போய் காட்டி கொடுக்கணும்? இயேசுவே தெரியாதா இவங்களுக்குன்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் இயேசுவை தெரியும். இது இருட்டான வேலை. ஒன்று, யார் எங்க நின்னுக்கிறாங்கன்னு சரியா தெரியல. ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள்ல ஒரு மனுஷன் பேர் என்னன்னா அல்பேன் குமாரனாகிய யாக்கோபு. இந்த அல்பேன் குமாரனாகிய யாக்கோபை வந்து சின்ன யாக்கோபுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன யாக்கோபு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு கேட்டா, இயேசுவை போலவே இருப்பானா. சொல்லப்போனா இயேசு கிறிஸ்துவோடைய டூப்ளிகேட் மாதிரி இந்த சின்ன யாக்கோபு இருக்கும். அதனால ஒருவேளை ஆளை மாற்றி பிடிக்கும் போது இயேசு இத்தனை வாட்டி எஸ்கேப் ஆகுது நம்ம பார்த்தோம். 5 தடவை இயேசு எஸ்கேப் ஆனார். அவர் பிறப்பில் எஸ்கேப் ஆனாரு, அப்புறம் தேவாலயத்தில் மேலேருந்து தள்ளும் போது எஸ்கேப் ஆயிட்டாரு, அப்புறம் 38 வருஷம் ஒருத்தனை சுகமாக்கும் போது எஸ்கேப் ஆயிட்டாரு. இத்தனை டைம் எஸ்கேப் ஆனாரு. இந்த டைம் இயேசு கிறிஸ்து எஸ்கேப்பே ஆகக்கூடாதுன்றதுக்காகத்தான் பிளான் பண்ணி ஜனமில்லாத நேரத்தில் இவ்வளோ ஜனங்க வந்து இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்றாங்க. அதனால இவங்க ரொம்ப கிளியர் ஆகுறாங்க. சோ அந்த டைம்ல யூதாஸ் என்ன பண்றான்? வாசிக்க தொடர்ந்து. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். எந்த ஜனங்க? பொதுமக்கள் அல்ல. ஏன்னா பொதுமக்கள் இயேசுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க வந்த ஜனங்களாம் யாரு? ரோம வீரர்கள் 600 பேரு, தேவாலயத்தின் காவல்காரர்கள் 400 பேரு, சினகர போலீஸ்க்கு வந்து 250 பேர். இந்த ஜன கூட்டம் கூடும்போது அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தார். இயேசு அவனை நோக்கி யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்று இயேசு கேட்டாரு. முத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவை இந்த யூதாஸ் காட்டி கொடுத்த உடனே இவங்க 1250 பேருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் தான்? இயேசு கிறிஸ்து. இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னவனே எல்லாம் பீராஞ்சின்னு வராங்க இயேசுவை பிடிக்கிறதுக்கு. மெயினா மல்கூஸ் வரான். ஏன்னா அவன் தானே எல்லாருக்கும் சீஃபா இப்போ வந்துக்கிறான். அந்த சீஃபான சில பேர் சொல்றாங்க அவன் கிட்ட ரேங்கிங் வந்து ஒரு கமிஷனர் ரேஞ்சில், ஒரு டிஜிபி ரேஞ்சில் யார் இருக்கிறதா? இந்த மல்கூஸ் இருக்கிறான். அதனால இயேசு அரெஸ்ட் பண்ண கிட்ட வந்த உடனே பேதுரு உரையில இருந்த கத்தி, இந்த கத்தி எப்படி வந்துச்சு? பஸ்கா ஆட்டுக்குட்டியை அறுக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இவனும் யாரு? பேதுருவும் யோவான் கிட்ட இருக்குது. இந்த டைம்ல இந்த கத்தியை எடுத்து ஒரு போடுறான். அவன் கழுத்துக்கு தான் ஏம் பண்ணியிருப்பான். ஒரே போடு அந்த கமிஷனரை போட்டுடலான்னு சொல்லிட்டு மல்கூஸ் கழுத்துக்கு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆகி காது அப்படியே வெட்டி தனியாக விழுந்துச்சான். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து பேதுரு என்ன பண்றார்? திட்டுறார். பயங்கரமா திட்டுறாரு. அந்த திட்டுல 3 காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்றார். முதலாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை பாருங்களேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டய
உன் பட்டயத்தை திரும்ப அதின் உரையில போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவனும் பட்டயத்தால் மரித்து போவார்கள். பொதுவா பாருங்க சொல்லுவாங்க, கத்தி எடுத்தவனுக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் இது பழமொழி, யாரும் ஆயா அக்கான்னு சொல்லிக்கிறாங்க தினிலன்னு நினைச்சுக்கிறோம். இதை யார் சொன்னது? இயேசு சொல்றார், கத்தி எடுத்தவன் எதுல தான் சாவா? கத்தியால தான் சாவா. நீ அந்த கத்தி எடுத்து எங்க போடு? உரையில போடுன்னு சொல்றார். ஒண்ணு. அடுத்தது யோவான் 18ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 18:11 பாருங்க. 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. இதெல்லாம் நடுக்கோன் கர்த்தர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார், ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இதை நான் செய்யாம இருப்பேனா? இதுக்கு தடியா நீ ஏன்பா வர? ஏன்னா ஆல்ரெடி பேதுரு ஒரு முறை வந்தான், ஞாபகம்தா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனுடைய சித்தம் நான் மரிக்கணும், நான் இஸ்ரவேலுக்காக மரிப்பேன்னு சொல்லிட்டு மத்தேயுல சொல்லிருப்பார். இயேசு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது பேதுரு உள்ள நுழைந்து சொல்றாரு, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, உன்னை நான் சாவடிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்றாரு, அப்பால போ சாத்தானே, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக நிற்கிறேன். அதே போல தான் பேதுரு இப்ப என்ன பண்ணான்? இயேசு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அரெஸ்ட் ஆகுறாரு. ஆனா இவன் கத்தி எடுத்து யார் மல்கோசுடைய காதை வெட்ட உடனே இயேசு முதலாவது எடுத்தவன் பட்டியால தான் சாவான்னு ஒன்று சொல்றாரு. ரெண்டாவது, என் தேவன் என்னுடைய பிதா நான் பானம் பண்ணும்படியான பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாம இருப்போனோ என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மூணாவது காரியம் மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28:53 பாருங்களேன். இப்போ வாசிச்ச வசனத்துக்கு கீழே தான் மத்தேயு 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதனை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ? அப்படி செய்வேனானால், அப்படி போதும் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ? பேதுரு, நீ என்னப்பா கத்தியத்து வெட்டுறது? நான் கூப்பிட்டா என் பிதா 12 லேகியோனுக்கு மேல தேவ தூதர்கள் அனுப்ப மாட்டார் என்று நீ நினைக்கிறாயா? இவங்களெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? இவங்க கட்டளை என்னால் மோத முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் கட்டளையிட்ட, நான் கேட்டுக்கொண்டா பிதா 12 லேகியோனை அனுப்பிடுவாங்களா? அப்போ சொல்றாங்க, இந்த 12 லேகியோனா ஒரு லேகியம் ஒரு ட்ரூப்பா. ரோம் பிரகாரம் ஒரு ட்ரூப்ல கிட்டத்தட்ட 6000 பேர் இருப்பாங்களாம். எத்தனை பேர்? 6000 பேர் இருப்பாங்களா? இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என் பிதாவை கேட்டுக்கொண்டா 12 லேகியோன் அனுப்புவாங்க என்றால் அப்ப எத்தனை பேரு? ஒரு ட்ரூப்ல 6000 பேர்னா 12 பேர்னா 72000 தேவ தூதர்களை பிதா அனுப்பிடுவார். இவனுங்கன்னா பிஸ்கோத்து 1252 பேர், யூதாஸ் மல்கூச சேர்த்து 1252 பேரை அழிக்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. நான் கேட்டா 72000 தேவ தூதர்களை ஆண்டவர் இறக்கிடுவார், பிதா இறக்கிடுவார். இப்போ 72000 தேவ தூதர்கள் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தேவதூதருடைய பவர் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஒரு தேவதூதருடைய பவர் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் பாருங்க. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்களேன். 2 ராஜாக்கள் 19:35. டைம் ரொம்ப ஆயிடுச்சு, இது முடிச்சிடலாம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய ஒரே தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 109,000 பேரை 85,000 பேரை சங்கரித்தான். அப்போ நான் இங்க நினைச்சேன், ஒரு தேவதூதன் அப்ப எவ்வளவு பேரை சாவடிக்க முடியும்? இங்கேயே இருக்குதுங்க, லட்சத்தி அப்படின்னா என்னன்னு புரியலையா? 1,85,000 பேர். ஒரு தேவதூதன் எவ்வளவு பேரை சாவடிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது இல்லை கணக்கு. அங்க 1,85,000 பேர் தான் இருந்தாங்க. அதனால தான் 1,80,000 பேர் போட்டுக்கிறாங்க. அப்போ தேவதூதருடைய பவர் எவ்வளோ? 1,85,000 பேரை சாவடிக்கிற பவர் இல்லை. எவ்வளோ இருந்தாலும் அவர் முச்சிடுவார். கதை சொல்லுங்க, முச்சிடுவார். அப்போ இப்படியே வச்சுக்கலாமே, ஒரு தேவதூதனே 1,85,000 பேரை சாவடிக்க ஆற்றல் இருக்குன்னா, இப்ப இயேசு சொல்ற கணக்கு பிரகாரம் 72,000 தேவதூதர்கள் கேட்டா சும்மா பிதாவே அனுப்புங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற 1200 பேர் இல்ல, அன்னைக்கு நைட்டு இஸ்ரேல் தேசத்தை அழிச்சிடுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு ரோம அழிக்கிறது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. இந்த 72,000 பேர் அல்ல, ஒரு ஆளு, ஒரு ட்ரூப்ல இருக்கிற 1000 பேர் வந்தாலே ரோம காலி பண்ணிருப்பார். அந்த பவர் இல்லைன்னு எனக்கு நினைச்சுக்கிறியா நீ? பேதுருவே கத்தி எடுத்து உரையில போடு அப்படின்னு திட்டி அவனுக்கு உரையில போட வைத்தார். எவ்வளோ பவர் இயேசு! ஒரு நிஜமான வீரன் யார் தெரியுமாங்க? எல்லாரையும் ஜெயிக்கிற வல்லமை இருந்து தோத்து போக ஒப்பு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? அவர் தான் உண்மையான வீரன்.
இயேசு கிறிஸ்துக்கள் எல்லா ஆற்றலும் இருந்துச்சு. ஒரு செகண்ட்ல எல்லாரும் பொசுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நீங்களும் நானும் மீட்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன நடந்தது என்றால் இயேசு கிறிஸ்து செய்கிறார். இயேசு பூமியில் இருக்கும்போது அவர் செய்த பூமியிலனா அதான் அவர் ஊழியத்தின் கடைசி அற்புதம் என்னன்னா, மல்குசுடைய காதை சுகமாக்குது. காதை மறுபடியுமாய் புதிதாக்கி விட்டார் கர்த்தர். புதிதாக்கின உடனே இந்த பழைய எல்லாருமே இயேசு மேலே பாய்ந்து இயேசு கிறிஸ்துடைய 2 கரத்துலையும் இயேசு கிறிஸ்துடைய கழுத்துலையும் இயேசு கிறிஸ்துடைய இடுப்புலையும் சங்கிலியை போட்டு இயேசு கிறிஸ்துவை தரதரன் இழுத்துன்னு போகிறாங்க. இழுத்துன்னு போகும்போது பேதுரு கோவம் அடங்கலை. இந்த பிரச்சனைகளாக காரணம் யார்? யூதாஸ் தரன்னு சொல்லிட்டு யூதாஸை துரத்தின்னு பேதுரு ஓடுறான். இந்த யூதாஸு இந்த கெத்செமனே தோட்டத்தை விட்டு அந்த ஆறு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன ஆறு? கெதரோன். இந்த கெதரோன் ஆறுடைய பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் பற்றி நாளைக்கு நம்ம பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் மேலே ஓடுறான். ஓடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 நாய் யூதாஸை துரத்தின்னு வருது. 3 நாய் யூதாஸை துரத்தின்னு வந்து 2 நாய் அவனுடைய துணியை பிடிச்சிச்சு பாருங்க. பிடிச்சி இந்த 2 நாய் கூட சண்டை போட்டுனேக்கிறான். இன்னொரு 3ஆவது நாய் யூதாஸ் மேலே அப்படியே பாஞ்சு இயேசு கிறிஸ்துடைய வலது கன்னத்தில் அவன் என்ன பண்ணா, முத்தமிட்டான் பார்த்தீங்களா. அதே போல் இந்த நாய் யூதாஸுடைய வலது கன்னத்தை அப்படியே கடிச்சு அப்படியே கிழிச்சு ஓடிச்சு. அவன் அந்த நாயின் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி யூதாஸு ஓடி போயிட்டான். இப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த கெத்செமனே தோட்டத்திலேருந்து அடித்து இழுத்துன்னு வராங்க. இந்த சம்பவத்தை நாளிலேருந்து நம்ம தொடங்கலாம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.